மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர், உங்கள் பாரம்பரிய வைத்தியர், உங்கள் ராஜசூரியன். அற்புதம், ஆனந்தம். மெய்யன்பர்களே, இப்போ கண் சம்பந்தமான தொல்லைகள் நிறைய பேருக்கு இருக்கு. நான் சொல்ற விஷயத்த நீங்கள் சரியா பண்ணீங்கன்னா கண்ணாடியை கழட்டி விடலாம். கேட்க ஏதோ நான் எல்லார் மாதிரியும் ஏதோ பேசிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏதோ நம்ம போய் ஏதாவது காமெடியாக கூட சில பேருக்கு தெரியலாம். கண்ணாடியை கட்டுற அளவுக்கு என்னைய அப்படிலாம் சொல்கிறாங்களே ஒழியா ஒன்றும் நடக்கலை ஐயா அப்படின்னு. அதாவது நான் சொல்கிற அந்த விஷயத்தை கரெக்டாக கடைப்பிடிங்க. அவ்வளோ சிம்பிளான விஷயந்தான். அப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக. ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு தெரிய எத்தனையோ கேஸ் நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி சரியாக இருக்குது. அவங்க அதை செஞ்சு அந்த நடைமுறை அனுபவத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம். எனக்கு கூட என்னுடைய 40வது வயசில் ஒருக்கா கண் மங்கள் ஏற்பட்டது. அப்புறம் இந்த ஃபோனை நோண்டிக்கிட்டே இருந்தேன். 10 வருஷத்துக்கு முன்னால் ஒருக்கா பார்த்தீங்கன்னா மங்களாக தெரியும் சில நேரங்கள். அதுக்கப்புறம் நான் இதை தான் இந்த பயிற்சியை ஒரு 4 நாள் பண்ணேன். எனக்கெல்லாம் 4 நாளே சரியாச்சு. ஏன்னா நான் மிக சரியான உணவு உட்கொள்வேன். சைவ சித்தாந்த முறையில் நான் இருக்கேன். ஆனால் நீங்கள் அதாவது இரவு நேரம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. மாவு ஐட்டங்களை குறைச்சிடணும். ஏன்னா குடல் எப்போதும் சுத்தமாக இருந்தால் உடல் சுத்தமாக இருக்கும். ரைட், விஷயத்துக்கு வந்துடுறேன். அந்த அனுபவம் தான் இன்றைக்கி சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் ஒன்று கிடையாது. அதில் ரொம்ப காலமாக கண்ணாடி போடுறேங்கிறவங்க வர்மா முறையில் சரி பண்ணலாம். அந்த வர்மா இதை நம்முடைய இப்போ வாயளவில் அந்த வர்மாவை சொல்ல முடியாது. சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. இப்போ கண் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த கண்ணில் 1 2 3 4 பரும புள்ளிகள் இருக்குது. இந்த புள்ளிகளை தொட்டு அழுத்தி ஆணி கிளாஸ் வயசாக சுற்றி விடணும். இதெல்லாம் முறையாக பண்ணணும். இது குறைஞ்சது ஒரு 3 நாளாகவும் தொடர்ந்து பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த மருந்துகளும் எடுத்தால் சீக்கிரம் குணம். வேற ஒன்றும் இல்லை. இது செய்யாட்டாலும் குணமாகும். வர்மப்புள்ளி தெரிஞ்சுதான் ஆகணும் அவசியம் கிடையாது. இது செய்யாட்டாலும் குணமாகும். கொஞ்சம் 10 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதான். சரி, விஷயத்துக்கு வந்துடுறேன். காலையில் எழுந்த உடனே நீங்கள் சூரிய உதயம் பார்க்க முயற்சி பண்ணணும். முடியாதுங்க, அப்படிலாம் எந்திரிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க சுத்தமான விளக்கெண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டில் தொப்புள்ள விளக்கெண்ணெய் தடவிட்டு பறக்கணும். 2 சொட்டு தொப்புள்ள மட்டும் விட்டுருங்க தயவு செஞ்சு. பெருவிரலில் 2 சொட்டு விட்டுருங்க. கண்கள் மேலே தடவிருங்க. விளக்கெண்ணையை தடவிருங்க கண்கள் மேலே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் இதை செய்வாங்க. நீங்கள்லாம் நாங்கள்லாம் குழந்தையான்னு கேட்பீங்க. இப்போ நாம் அதை தான் சொல்கிறோம். குழந்தை என்றைக்குமே குழந்தை தான். நீங்கள் இந்த மண்ணுக்கு குழந்தைதாயா? நீங்கள் மண்ணுடைய வயது என்ன? அப்போ மண்ணின் பிள்ளைகள் மண்ணின் மைந்தர்கள்னு சொல்லிக்கிறீங்க. அப்போ இதை மட்டும் நீங்கள் பெரிய மனுஷன் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஒன்றும் பெரிய மனுஷன்லாம் இல்லை. எப்போ நமக்கு முடிவு என்பது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அவ்வளோ முட்டாளாக இறைவன் நம்மளை வச்சிருக்கும் போதே நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நம்முடைய அந்த பெரிய மனுஷத்தன்மையை தூக்கி போட்டுருணும். ஏன்னு கேட்டால் எந்த நேரம் நமக்கு முடிவு என்பது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்போ இறைவன் நம்மளை முட்டாளாக தானே வச்சுருக்கான். நம்ம எவனுமே அறிவாளி கிடையாதுன்ட்டேன். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே இறைவனுக்கு ஏன்னா முட்டாளாக தான் வச்சுருக்காரு அவர். ஒரு நிலைக்கு மேலே ஒன்றுமே நம்ம அறிவு வேலை செய்யாதுங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. இதான் உண்மை. நீங்கள் நான் சொன்ன அந்த வாசகத்தை சாதாரணமாக இருக்கும். வீட்டில் உட்காந்து செஞ்சு பாருங்கள். ஒன்றுமே உங்களுடைய வேலை ஒன்றும் நடக்குது. நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் நாம் பயணமாக வேண்டியது தான். அந்த நிலையில் நம்ம இருக்கோம். நாம் அறிவாளிகள், ஞானிகள் மட்டும்தான், சித்தங்க மட்டும்தாங்க அறிவாளி. ஏன்னு கேட்டால் சாக மாட்டாங்க. சாவை வென்றவர்கள். தனக்குள்ள வந்த உயிரை தன்னோட தக்க வச்சுட்டு உடம்போட வாழ்றவங்க சித்த. திருமூலர் 4000 வருஷம் சிவபெருமானுக்கு கெஞ்சுறாரு, ஐயா போதும்டா சாமி, நீ உள்ள போய் உட்காரு, உலக ஏற்றே புரட்டாத. நம்ம தமிழ் சித்தங்க வரலாறு படைத்தவர்னா அவங்க தான். உடனே நம்ம எழுதிடுறோம் நிறைய பேர்த்துக்கு, வரலாறு படைத்தவர் இவர், வரலாறு படைத்தவர். வரலாறு என்பது என்னவென்றால் அதிசயமான அற்புதமான நமக்குள்ள வரக்கூடிய அந்த உயிரை தனக்கு தானே தன்னோடு தான் அமர்தல் தியானம், தனக்குள் தான் கைதல் தவம், தனக்குள்ளாக அதை சேமித்து வைத்துக் கொண்டு மீண்டும் விடாமல் அதோடு கலக்கிறவன் தாங்க. அதாவது சித்தத்தோடு ஒத்த நிலைக்கு போறவன் தான் சித்தன். ஆக அவன் தான் பெரியங்க. அவர்கள் சொன்னதான் இதெல்லாம். நான் என்கிட்டலாம் உண்மை கிடையாது. அவங்க சொன்னதை அப்படியே கொட்டுறேங்க. நானும் கொஞ்சம் முயற்சி பண்றேன், பயிற்சி பண்றேன். முயற்சி பயிற்சி இந்த விஷயத்தை நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்றேன். இதுதான் சந்தோஷம். நீங்களும் பண்ணீங்கன்னா வந்துடலாம். சரி, கண்ணாடி கட்டணும். என்ன பண்றது? கண்ணு நல்ல தெளிவா தெரியும். என்ன செய்யலாம்? விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்ப சிறப்பா கண்ணு தெரியும்.
வேற ஒன்றும் இல்லை. கறிவேப்பிலை கறிவேப்பிலை ஒரு பிடிச்சபடி. தேங்காய் இருக்கு பார்த்தீங்களா, தேங்காய் பால் ஒரு டம்ளர், தேங்காய் பால் ஒரு டம்ளர், கறிவேப்பிலை ஒரு பிடிச்சபடி. இந்த தேங்காய் பால் கறிவேப்பிலை, இதில் இஞ்சி வந்து ஒரு துண்டு இஞ்சி, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி. என் கையை பார்த்துங்க, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி. 1 டம்ளருக்கு சொல்கிறேன். 2 டம்ளர் நீங்கள் குடிக்கணும் தான் இந்த அளவுக்கு இஞ்சி வேணும். தோலை நீக்கணும், சுத்தமாக தோலை நீக்கிட்டு நல்லா மைய தட்டி அப்படியே அதை போட்டு கலைக்கணும். கலைக்க அடித்து இதை அரைச்சி அந்த பச்சையாவே காலையில் எழுந்தவுடன் அதை குடிச்சிடணும். கறிவேப்பிலை, இஞ்சி, தேங்காய் பால், பச்சை பால் தான், இவ்வளோதாங்க. தேங்காய் பால் எடுத்து குடிக்கணும். இதை சாப்பிட்டு பசி எடுத்தால் மட்டுமே காலையில் சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா லகுவான உணவுகள் சாப்பிட்டு விட்டுருங்க. நல்லா பசிச்சு சாப்பிடுங்க, இவ்வளோதான் விஷயம். அதுக்கு முன்னதாக குடலை வந்து வாரம் 2 டைம் சுத்தப்படுத்திக்கங்க. குடலை சுத்தப்படுத்திக்கணும். நான் முன்னே சொல்லியிருக்கேன், பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் குடலை சுத்தப்படுத்துவது எப்படின்னு. வெந்நீர் நிறையா குடிங்க, தண்ணீர் குடிப்பது வெந்நீராக குடிக்கணும், இவ்வளோதான். மிளகு ஆட் பண்ணிக்கணும், மிளகா அதிகமாக சேர்க்கக்கூடாது, மிளகு ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஆட் பண்ணிங்கனால வயிறு சுத்தமாகும். இது மாதிரி பண்ணிக்கணும், சரியா? சரி, இப்போ விஷயத்துக்கு வந்துடுறேன். இது ஒரு காலையில் சாப்பிட்ற பானம். கண்கள் ஒளி பெறுவதற்கு பொன்னாங்கண்ணி கீரை விடாமல் வாரத்தில் 5 நாளைக்கு பயன்படுத்துங்க, விட்டக்கூடாது. பொன்னாங்கண்ணி கீரை தான் சிறப்பு இதில். சரி, வேற என்னங்க செய்யணும்? இதில் ஒரு அற்புத விஷயத்தை ஒன்று சொல்லிடுறேன். மதியம் நீங்கள் சாப்பிட போறீங்கள, சாப்பாடை விட்டுருங்க ஒரு பக்கம். ஒரு 10 மிளகு எடுத்துங்க, 10 மிளகு. ஒரு தடவை இது கேரட் இருக்குல்ல, கேரட், பச்சை கேரட்டு. அப்போ சுகர் பேஷண்ட் கேரட் சாப்பிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. அப்போ சுகர் பேஷண்ட் இல்லாதவங்க கேரட் வச்சுங்க. அப்போ சுகர் இருக்கவங்க என்ன செய்யறது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. கடுக்காய் இருக்குது பார்த்தீங்களா, கடுக்காய் சூரணமும் மிளகும் கடுக்காயும் தண்ணியில் கலந்து மதிய சாப்பிட்டு முடித்து 1 மணி நேரம் கழித்து மிளகும் கடுக்காயும் சம அளவு தண்ணியில் கொதிக்க வச்சு, வேற ஒன்றும் கிடையாது. ஒரு 10 மிளகு, 1 ஸ்பூன் கடுக்காத்தூள், இதை மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறமே சாப்பிட்றணும், கம்பல்சரியாக சாப்பிடணும். இரவுல தானே கடுக்காய் சாப்பிடணும். காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காயாச்சே அப்படின்னு ஒரு கணக்கு வரும். அனுபவ ரீதியாக சொல்கிறேன். இந்த கண் பிரச்சனை உள்ளவங்களுக்கு மட்டும் மதியம் சாப்பிடுங்க, சரியா? அப்போ இந்த சுக்கு சாப்பிடலாமா? தாராளமாக, தப்பே. காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை, அது இஞ்சியை வந்து காலையில் சேர்த்துறீங்க. சுக்கை பற்றி பிரச்சனை இல்லை, கேஸ் ட்ரபிள் இருக்கவங்க சுக்கு சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த இஞ்சியும் நான் சொன்ன மாதிரி அந்த கடுக்காய் தூளும் சேர்த்து சாப்பிடணும். சுகர் இருக்கவங்க, சுகர் இல்லாதவங்க கேரட்டும் இந்த மிளகுத்தூளும் சேர்த்து சாப்பிடணும். இது ரெகுலராக 48 நாள் தாங்க, இவ்வளோ தாங்க விஷயம். 48 நாள் என்ன செய்யணும்? குளிக்கும் போது அப்படின்னா ஒரு பக்கெட்டு குளிர்ந்த நீரில் கண்ணை திறந்து பார்க்கணும், குமிஞ்சு கண்ணை திறந்து பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், பல்லு விளக்கும் போது இந்த கட்டை விரலை பயன்படுத்தி உள்ளே வந்து உங்களுக்கு தொண்டை இருக்குது பார்த்தீங்களா, தொண்டைகளில் உண்ணாக்கு இருக்கும், இந்த உண்ணாக்கு அப்படியே டச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்ணில் இருந்து தண்ணியாக கொட்டும். டெய்லி இந்த பல்லு விளக்கும் போதெல்லாம் செய்யணும். இந்த கட்டை விரல் இருக்குல்ல, கட்டை விரலை உள்ளே விட்டிங்கன்னா அந்த உண்ணாக்கை டச் பண்ணிங்கன்னா மேலே தொண்டையில் இருக்குல்ல, உள்ள டச் பண்ணிங்கன்னா அப்படியே டச் பண்ண அது குமிஞ்சுக்கணும். நல்லா குமிஞ்சு அப்படியே டச் பண்ணிங்கன்னா கண்ணில் இருந்து தண்ணி கொட்டும். ஃபஸ்ட்டு செய்கிறவங்களுக்கு சளிகளே எல்லாம் வரும், வாமிட் கூட வரலாம். கெட்ட விஷயங்கள் பூரா கண்ணிலேருந்து வெளியே வந்துடும். இதை 48 நாள் அன்பர்களே நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டு காலைல பல்லு விளக்கும் போது இந்த அண்ணாக்குழி சமாச்சாரம், அதாவது அண்ணாக்கு சமாச்சாரத்தை கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள், கண்ணில் இருந்து அவ்வளோ தண்ணி கொட்டும். இது பூரா அந்த கெட்ட நெருப்புலாம் வெளியே வந்துச்சுன்னா கண்ணாடி முடிஞ்ச வரைக்கும் கண்ணாடி அகற்ற பாருங்கள். அப்பப்போ ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. 48 நாளில் அகற்றி விடலாம். ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.